இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்கிசோஃப்ரீனியா அண்ட் டெலியூஷனல் டிஸார்டர். இது சைக்கோபேத்தாலஜி 2ல் வந்து வேரியஸ் டிஸார்டர்ஸில் ஒன் ஆஃப் தி டிஸார்டராக நம்ம இதை பார்க்குறோம். ஓகேங்களா? அண்ட் ஸ்கிசோஃப்ரீனியாங்கிற டேர்மை வந்து நம்ம நிறைய கேட்டிருப்போம், மூவிஸ்லேயும் சரி நார்மல் டே டு டே லைஃப்லேயும் ஆளுங்க யூஸ் பண்ணுறது. அண்ட் டெலியூஷனல், அதாவது இவர் வந்து ரொம்ப டெலியூஷனாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, டெலியூஷனல் டிஸார்டர். ஸோ இதுலேயுமே வந்து இந்த ரெண்டு டிஸார்டரில் என்ன பேசிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையே பார்த்துட்டு நம்மளுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, எப்போ வந்தாலுமே ஃபஸ்ட்டு நம்ம டெஃபினிஷன் என்னென்னு பார்ப்போம். வாட் ஆர் இட் சிம்டம்ஸ் ஆஸ் பர் தி டிஎஸ்எம் மேனுவலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி சிம்டம்ஸில் பண்ணியிருக்காங்க, ஏபிசிடி என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். அண்ட் எப்பவுமே போல் வாட் ஆர் தி வேரியஸ் ஃபேக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது. பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸாக இருக்கட்டும், சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸாக இருக்கட்டும், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இருக்கட்டும், அது என்னென்னு பார்ப்போம். லாஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட், எப்படி இவங்களை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த சீக்வன்ஸில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிசோஃப்ரீனியா. ஸோ ஸ்கிசோஃப்ரீனியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இது யாருக்கு வேணால் வரலாம். ஒன்லி இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு தான் வரணுன்றது அவசியம் கிடையாது. எல்லா கல்ச்சர்ஸுக்குமே அண்ட் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இது வந்து ஒன்லி ஸ்பெசிஃபிக்காக குழந்தைங்களுக்கு மட்டும்தான் வரும், இந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும்னு கிடையாது. ஓகேங்களா? எல்லாருக்குமே வரலாம். ஸோ ஸ்கிசோஃப்ரீனியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட், அதாவது டைவர்ஸ் டைப் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்குமா. ஓகேங்களா? ஸோ டைவர்ஸ் டைப் ஆஃப் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி இதெல்லாம் என்னென்னா பர்செப்ஷன், நம்மளுடைய எப்படி மென்டல் ப்ராசஸில் இருக்குல்ல அதில் ஏற்படுற டிஃப்ரெண்ட் ஆடிஸ். ஓகே, ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் பர்செப்ஷன், நம்ம திங்கிங், ஆக்ஷன், சென்ஸ் ஆஃப் செல்ஃப், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அண்ட் த மேனர் விச் வி ரிலேட் டு அதர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஓவராலாக பர்செப்ஷன்லேயே ப்ராப்ளம் வருது. ஓகேங்களா? ஸோ ஸ்கிசோஃப்ரீனியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்கிசோஃப்ரீனியா அப்படிங்கிற அந்த டேர்ம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்கிசோஃப்ரீனியாங்கிறது ரெண்டு இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்கிசோ அண்ட் ஃபெர்னியா. ஸ்கிசோ அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா டு ஸ்பிளிட், உடைக்கிறதுன்னு அர்த்தம். டு ஸ்பிளிட், கிராக் அப்படின்னு சொல்கிறாங்களா, கிராக், டு ஸ்பிளிட் ஆர் கிராக். ஃபெர்னியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட். ஓகேங்களா? ஸோ இவங்க ஆக்சுவலி என்ன பண்ணுறாங்கன்னா, தெர் இஸ் அ கிராக் ஆர் அ ஸ்பிளிட் இன் தி மைண்ட். பேசிக்கலி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய பர்செப்ஷனாக இருக்கட்டும், திங்கிங்காக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், நார்மல் பீப்புளை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. அதனால தான் இந்த ஸ்கிசோஃப்ரீனியான்ற டேர்மே வந்து ஃபஸ்ட் கொடுத்தாங்க. ஸோ இங்கே லிட்டில் ஆஃப் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. எப்படி கிரிப்ளின் அப்படிங்கிறவர் வந்து லாட்டின் டேர்ம் கொடுத்தாரு. முதல்ல டெம்னிஷியா ப்ரீகாக்ஸ் அப்படிங்கிற டேர்ம் கொடுத்தாரு. பேசிக்கலி மென்டல் ப்ராசஸில் தெர் இஸ் அ டிட்டரியேஷன் இன் தி மென்டல் ப்ராசஸ். ரொம்ப ஏர்லி இன் லைஃப்பில் வரும்போது அந்த மாதிரி குரூப் ஆஃப் கண்டிஷன் எல்லாத்தையுமே வந்து ஒன்றா வச்சுருந்தார். ஓகேங்களா? அதை வந்து டெம்னிஷியா ப்ரீகாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகேங்களா? ஸோ ஸ்லோலி ஈஜன் அப்படிங்கிறவர் தான் வந்து ஸ்கிசோஃப்ரீனியாவுக்கு வந்து மீனிங் கொடுக்க ஆரம்பித்தார். ஸ்கிசோஃப்ரீனியாங்கிறது ஸ்கிசோ அண்ட் ஃபெர்னியா அப்படின்னு பிரித்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. பேசிக்கலி மென்டல் ப்ராசஸில் வந்து தெர் இஸ் அ டிஸ்ஆர்கனைசேஷன் ஹேப்பனிங். ஓகே, லேக் ஆஃப் கோஹரன்ஸ் இஸ் ஹேப்பனிங். ஓகே, ஸோ ஃப்ளோ வந்து ப்ராப்பராக இருக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்டெலெக்ட் ப்ராப்ளம் இருக்குல்ல, அதுதான். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு, தெர் இஸ் அ ஸ்பிளிட் இஸ் ஹேப்பனிங். ஓகே, யூ கேன் கால் இட் ஸ்பிளிட் ஆல்சோ. ரியாலிட்டியிலேருந்து தனியான ஒரு ஸ்பிளிட்டு இவங்ககிட்ட நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஸ்லிட் நடக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்லிட் இஸ் பேசிக்கலி மைண்டுக்குள்ளேயே, அதாவது வித்தின் இன்டெலெக்ட். ஓகே, ஒன்று வந்து வித்தின் இன்டெலெக்ட். செகண்ட் என்ன சொல்கிறாருன்னா பிட்வீன் இன்டெலெக்ட் அண்ட் எமோஷன். தேர்ட் என்ன சொல்கிறாருன்னா இன்டெலெக்ட் அண்ட் தி ரியாலிட்டி, எக்ஸ்ட்ரீம் ரியாலிட்டி ஆர் எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி. ஸோ இதுக்கு உள்ளே வந்து நிறைய மிஸ்மேட்ச் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ தெர் இஸ் அ ஸ்லிட் வித்தின் இன்டெலெக்ட் அண்ட் எமோஷன் அண்ட் இன்டெலெக்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹவு ஹி டிஸ்கிரைப்ட் ஸ்கிசோஃப்ரீனியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கிசோஃப்ரீனியான்னு பார்த்துட்டோம். இதில் பேசிக் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 3 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் சிம்டம்ஸ். ஃபர்ஸ்ட் இஸ் பாசிட்டிவ் சிம்டம்ஸ், negative symptoms, and some disorganized thinking or disorganized symptoms. Okay, positive and negative and disorganized, 3 types of symptoms. Okay, first we see what is the positive symptoms அப்படினு பார்ப்போம். பாசிட்டிவ் சிம்டம்ஸில் வந்து 2 hallucinations and delusional belief. இப்போ நம்ம இன்னும் delusional disorder பார்க்கல, just a delusional belief பார்க்குறோம்.
ஸோ ஹாலுசினேஷனுங்கிற வேர்டை வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஹாலுசினேட் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஹாலுசினேஷனோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலிங்கிறது எதுவுமே பண்ணலை, இன்டர்னலாக உங்களுடைய சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, சென்சரி எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலி வந்து வெளியே இருந்து யாருமே இல்லை, உங்கள் மைண்ட் வந்து உங்களுக்கு இல்லாத விஷயத்த ஒரு பூதாகரமாக ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஹாலுசினேஷன். ஸோ ஹாலுசினேஷனுங்கிறது பேசிக்கலி அ சென்சரி எக்ஸ்பீரியன்சஸ், பட் இட் இஸ் நாட் காஸ்ட் பை எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலி. ஓகே, சம் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலி இஸ் நாட் காசிங் யூ சம் சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் மைண்டில் ஓகே மேபி வேரியஸ் ரீசன்ஸ், அந்த ரீசன்ஸும் பார்ப்போம். அந்த ரீசன்ஸ்னால உங்கள் மைண்டே இல்லாத ஒரு விஷயத்த பூதாகரமாகவும் ஒரு எக்ஸ்ட்ரீமாகவும் காட்டுது. அதுதான் வந்து ஸ்கீசோஃப்ரெனியா. அதுதான் வந்து ஸ்கீசோஃப்ரெனியாவில் இருக்கிற பாசிட்டிவ் சிம்டம்ஸில் இருக்கிற ஹாலுசினேஷன். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுங்களேன், நிறைய பேஷண்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ்லாம் கேட்குது என் காதில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் அந்த வாய்ஸ் வந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் வந்து அந்த வாய்ஸ் வந்து ஏதோ பேசுகிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் இன் ரியாலிட்டியில் மற்றவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு வாய்ஸுமே இல்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு ரியாலிட்டிக்கு ஒரு பேசிஸோ ஒரு ஃபவுண்டேஷனும் இருக்காது. ஆனால் இவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ஸஸ்லாம் கேட்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஈவன் சிவியர் ஆடிட்ரி ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபுல் டே இல்லை மேக்ஸிமம் ஃபுல் டே ஆர் மேபி எவ்ரி டேயில் இவங்களுக்கு இந்த காதில் வந்து இந்த மாதிரி வாய்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் ஹாலுசினேஷன். ஓகேங்களா? ஆடிட்ரி ரிலேட்டட் ஹாலுசினேஷன். ஸோ இப்போ உங்களுக்கு ஹாலுசினேஷன் எப்படின்னு புரிஞ்சிருச்சுல. ஸோ நவ் டெலியூஷனில் பார்ப்போம். டெலியூஷனில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் இருக்கார் அப்படின்னா, தெர் இஸ் அ ரியாலிட்டி. ஓகே, உண்மை இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். மற்றவங்க எல்லாருக்கும் இந்த உண்மை தெரியுது. பட் இந்த உண்மை தான் நம்மளுக்கு எப்படி புரியும் அப்படின்னா, த வே வி இன்ஃபர் இட். ரியாலிட்டியை அப்படியே நான் இன்ஃபர் பண்ணாதான் அது ரியாலிட்டியை எனக்கு புரியும். பட் இன் கேஸ் தெர் இஸ் இன்கரெக்ட் இன்ஃபரன்ஸ், ஓகே, மேபி டியூ டு சம் பயாஸ், மேபி டியூ டு சம் பிரெயின்ஸ் ப்ராப்ளம், வேரியஸ் ரீசன்ஸ். ஓகேங்களா? பட் அந்த ரியாலிட்டியை உண்மையாக பார்க்காம நம்ம வந்து அதை தப்பாக இன்ஃபர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எனக்கு என்ன ஆகிடுச்சு, ஒரு ஃபால்ஸ் பிலீவ் என் மைண்டில் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, ரியாலிட்டியை பற்றி நான் வந்து ஃபால்ஸ் இன்ஃபரன்ஸ்னால எனக்கு என் மைண்டில் வந்து ஒரு ஃபால்ஸ் பிலீவ் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபால்ஸ் பிலீவை வச்சுக்கிட்டு நான் வந்து நடக்க ஆரம்பிப்பேன், லைஃப்பில் வாழ ஆரம்பிப்பேன். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபால்ஸ் பிலீவ் இருக்குல்ல, அதுதான் வந்து டெலியூஷனல் பிலீவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நிறைய தடவை சில சமயங்களில் நம்ம எதை உண்மை நினைக்கிறோமோ அது பொய்யின்ட்டு நம்ம முன்னாடியே நிறைய ப்ரூஃப் இருக்கும். ஓகேங்களா? இருந்தாலும் நம்ம மைண்ட் அந்த ப்ரூஃபை பார்க்காம, இல்லை நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்ட்டு நிறைய ப்ரீ ஆக்குபேஷன்ஸ் மைண்டில் நம்ம வச்சுருப்போம். அதனால உண்மை வந்து உண்மை தான் அப்படின்னு சொல்கிற நிறைய எவிடன்ஸ் இருந்தாலும் அந்த எவிடன்ஸ் எல்லாம் நம்ம விட்டுட்டு, இல்லை நான் என்ன பிலீவ் பண்ணியிருக்கணும் அதுதான் உண்மை அப்படின்ட்டு நினச்சிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே நல்லா சூப்பராக இந்த வேர்டு கொடுத்துருப்பாங்க. Delusional patients express and defend their belief with utmost conviction. அவங்களோட பிலீஃப்ல ஸ்ட்ராங் கன்விக்ஷன் இருக்கும், ஈவன் when presented with contradictory evidence. புரியுதுங்களா? நீ நம்புறது தப்புப்பா அப்படின்ட்டு இதான் எவிடன்ஸ் அப்படின்னு நம்ம காட்டினாலும் அதை அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து டெலியூஷனுக்கும் ஹாலுசினேஷனுக்கும் டிஃப்ரெண்ட். ஹாலுசினேஷனுங்கிறது தன்னுடைய சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் தான், எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலி எதுவுமே கிடையாது. சென்சரி எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து அவங்களுக்கு இல்லாத விஷயத்தை காட்டுது. இதில் இவங்களோட பிலீஃப் சிஸ்டத்தில் ப்ராப்ளம், பிகாஸ் உண்மையை வந்து அவங்க தப்பாக இன்ஃபரன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நான் ஏன் இந்த ரெண்டுத்தையும் இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இதோட ட்ரீட்மெண்ட் பார்ப்போம்ல, ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பியாக இருக்கட்டும், ஸோ வேறு தெரப்பியாக இருக்கட்டும், இந்த ரீசன் தெரிஞ்சால் தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஹாலுசினேஷனாக இருந்தாலும் சரி, டெலியூஷனல் பிலீவாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டெலியூஷனல் பிலீவ்னு என்னென்னா, இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து என்னை வந்து அழிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க, நான் எங்கே போனாலுமே வந்து என்னை எப்படி வந்து என் காலை வாரி விடலாம் அப்படின்ட்டு பீப்புள் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. என் மைண்டில் நினைக்கிறதுலாம் இவர் வந்து அழகாக புரிஞ்சு வச்சுருக்காரு. ஓகே, என்னை வந்து சில எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்குது அப்படின்ட்டு. அதாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டெலியூஷனல் பிலீஃப்ஸ்லாம் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாசிட்டிவ் சிம்டம்ஸில், ஸ்கீசோஃப்ரெனியாவில் பாசிட்டிவ் சிம்டம்ஸில் ஹாலுசினேஷன் தான் என்ன, டெலியூஷனல் பிலீஃப்னா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போது நெகட்டிவ் சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நெகட்டிவ் சிம்டம்ஸில் வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பேசிக்கலி எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, அஃபெக்டிவ் அண்ட் எமோஷ்னல் டிஸ்டர்பன்சஸ்.
ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ். அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் வெர்பல் சிக்னல் இருக்குல்ல, தன்னுடைய எமோஷன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேஷண்ட்ஸ் வந்து சிம்டம்ஸ் டெவலப் ஆகும்போது சொல்லவே மறந்துடுவாங்க, அதாவது வெளிப்படுத்தவே மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ தெர் இஸ் அ ஃப்ளாட்டனிங் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் பர்சன்ஸ் நான் வெர்பல் டிஸ்பிளே ஆஃப் எமோஷ்னல் ரெஸ்பான்ஸ். அப்படின்னா ஹாப்பியாக இருக்கேன், சேடாக இருக்கேன், எதையுமே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. தன்னுடைய ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு நியூட்ரல் ஃபேஸாக வச்சுருப்பாங்க. ஓகே, ஒரு எம்பத்தி சிம்பத்தி எதுவுமே இருக்காது. ஓகே, ஒரு ஈவன் வாய்ஸ்லையுமே வந்து ஒருத்தருக்கு மூடுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வாய்ஸ் போகல. ஹாப்பியாக இருந்தால் ஹாப்பி வாய்ஸாக இருக்கும், மூடாக இருந்தால் ரொம்ப சேடாக பேசுவாங்க. அந்த மாதிரி வாய்ஸ் ஃப்ளக்சுவேஷனும் இருக்காது, ஒரு ரோபோ மாதிரி ஒரே பிச்சில் பேசுகிற மாதிரி இருப்பாங்க. ஓகே, மற்றவங்களுக்கு மேலே ஒரு லேக் ஆஃப் கன்சர்ன் இருக்கும். இதெல்லாம் வந்து எமோஷ்னல் டிஸ்டர்பன்சஸ் ஆகுது. தீஸ் ஆர் நெகட்டிவ் சிம்டம்ஸ் ஆஃப் ஸ்கிசோஃப்ரினியா. ஓகே, ஸோ இன்னொரு இதெல்லாம் வந்து இப்போ நம்ம நெகட்டிவ் இதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளத்தை பார்த்தோம். இன்னொன்று என்னென்னா, ஒன்று எக்ஸ்ப்ரெஸ், இது இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ் இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் எக்ஸ்ப்ரெஸ், தே ஆர் நாட் ஏபிள் டு எக்ஸ்ப்ரெஸ். அனதர் ஒன் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, எக்ஸ்ப்ரெஸுக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? உள்ளுக்குள்ளேயே சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் அவங்க ஹாப்பினஸ்ஸையே வந்து ஒரு ப்ளஷராக இருந்தாலும் ஹாப்பினஸாக இருந்தாலும் அவங்களால அதை எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாது, அதையும் நியூட்ரலில் தான் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு தான் ஒரு சூப்பரான டேர்ம் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஹெடோனியா. ஹெடோனிக் ஃபீலிங் நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. பாசிட்டிவ் ஃபீலிங் அப்படின்றது ஹெடோனியா, அண்ட் அப்படிங்கிறது வந்து லேக் அப்படின்னு அர்த்தம். ஸோ தெர் இஸ் அ நோ பாசிட்டிவ் சப்ஜெக்டிவ் ஃபீலிங், அதான் வந்து அண்ட் ஹெடோனியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலி இவங்களுக்கு வந்து நார்மல் ரிக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், வெளியே போகிறது, ஸ்போர்ட்ஸு, சோஷியல் ரிலேஷன்ஷிப், இதில் எல்லாமே வந்து ஒரு ஹாப்பினஸே கிடைக்காது அவங்களுக்கு. தே டோன்ட் என்ஜாய். ஸோ இஃப் தே டோன்ட் என்ஜாய் தே வில் நாட் இண்டல்ஜ் ஆல்சோ. அவங்களுக்கு பிடிக்காது, அதனால் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஸோ சோஷியலாக விட்ராவல் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ நெகட்டிவ் சிம்டம்ஸில் அஃபெக்டிவ் அண்ட் எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் வந்து ஒன்று. அதோடு சேர்த்து எவோல்யூஷன் அண்ட் எலோஜியா அப்படின்ற ரெண்டு டேர்மை வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. எவல்யூஷன் இது எப்படி நான் வச்சுங்கன்னா இது வந்து வில் அப்படின்னு நான் வச்சுங்க, லேக் ஆஃப் வில். ஓகே, தேர் வில் இஸ் அஃபெக்டட். வில்னா ஒரு விஷயத்தை நான் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும். இப்போ நான் இன்னைக்கு இந்த வீடியோவை நான் எப்படியாவது இந்த வீடியோவை நான் வந்து பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு வில் பவர் இருக்குது. நான் டெய்லியும் ஒரு 5 kilometers வாக் பண்ணணும், ரன் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ யூ ஆர் டேக்கிங் த டிசிஷன், பட் வில் இருந்தால் தான் அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்து அந்த வில்லே அஃபெக்ட் ஆகுது, அது பேர் தான் அவல்யூஷன் அப்படின்றாங்க. அலோஜியா அப்படின்னா லாஜிக், லாஜிக் ஞாபகம் வச்சுங்க. அதாவது திங்கிங் இருக்குல்ல, திங்கிங் வந்து ரெடியூஸ்ட் ஆகுது. ஓகேங்களா? மென்டல் டிட்டோரியேஷன் ஆகுது. அண்டு ஸ்பீச்லெஸ்னஸ், அவங்களால அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல கரெக்டான வேர்ட்ஸில், சில சமயங்களில் வந்து பேசவே மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து இதுவுமே வந்து ஒன் ஆஃப் தி நெகட்டிவ் சிம்டம்ஸ் ஆஃப் ஸ்கிசோஃப்ரீனியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் வந்து இப்போ நான் சொன்னதை தான் வந்து இதில் போட்டிருக்காங்க. இது வந்து ஏர்லியஸ்ட் சிம்டம்ஸ், சைன் அண்ட் சிம்டம்ஸில் இந்த மாதிரி தான் இருக்கும். சோஷியல் விட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஹாப்பினஸ், சேட் அந்த மாதிரி ஃபீலிங்கில் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. தன்னோட ஒரு விஷயத்தை பண்ணணும்னு அதாவது எதுவுமே வந்து டிசிஷன் எடுத்து பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க, ஒரே இடத்துலேயே உட்காந்துருப்பாங்க. இப்போ வில்லில் என்ன பண்ணுவோம், நான் என்ன பண்ண போகிறேன், ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க. ஸோ தே சிட் டயர்லெஸ்லி இன் அ சேர் ஒன்லி ஆல் த டே. ஈவன் வந்து பேசிக் ரொட்டீன் இருக்குல்ல, கையை வாஷ் பண்ணுறது, குளிக்கிறது, தலையை வாடுறது எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி டே டு டே விஷயங்களுமே பண்ண மாட்டாங்க. அகெயின் லாஸ் ஆஃப் வில், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இன்டிசிசிவ்னஸாக இருப்பாங்க. ஆம்பிவேலன்ஸ், கன்ஃபியூஷன் ஸ்டேட்டாக இருக்கும் மைண்டில் எப்பவுமே. இதனாலேயே வந்து சோஷியல் ஐசோலேஷன். ஸோ இந்த சோஷியல் ஐசோலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதா இருந்தாலும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதா இருந்தாலும், வில் எஃபெக்டாக இருந்தாலும், அலர்ஜியாக இருந்தாலுமே இதெல்லாம் அப்படியே ஸ்லோலி சைன் அண்ட் சிம்டம்ஸ் வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த பேரா வந்து கம்ப்ளீட்டாக வந்து எவல்யூஷன் பற்றி சொல்லுது, இந்த பேரா கம்ப்ளீட்டாக வந்து அலர்ஜியை பற்றி சொல்லுது. அலர்ஜிங்கிறது இம்பவரிஸ்ட் திங்கிங் ஆர் ஸ்பீச்லெஸ்னஸ், அதை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் சிம்டம்ஸில் நம்ம ரெண்டு பார்த்தாச்சு, எமோஷனல் டிஸ்டர்பன்சஸ் ஆகுது, எவல்யூஷன் அண்ட் எலோஜி ஆகுது. ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் சிம்டம்ஸ் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் அதாவது 3 சிம்டம்ஸ் பார்த்தோம்ல, அந்த 3வது சிம்டம்ஸுங்கிறது டிஸ்ஆர்கனைசேஷன். அப்போது ஒரு ஆர்கனைஸாக நடக்க வேண்டிய விஷயம், இப்போ நான் வந்து திங்கிங் பண்ணுறேன்னா திங்கிங் ஷுட் பி ஃப்ளோ. ஓகே, ஒரு லாஜிக்கல் ஃப்ளோ இருக்கணும் அந்த திங்கிங்கில். அதில் வந்து டிஸ்டர்பன்சஸ் ஆகுது, டிஸ்ஆர்கனைசேஷன் ஆகுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாபிக் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு அவங்க மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும்.
ஓகேங்களா. அவங்க பேசுகிறது ஒரு சென்ஸே இருக்காது, உங்களுக்கு புரியவே புரியாது என்ன சொல்ல வராங்கன்ட்டு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவங்க வேற ஒரு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு டிஸ்கனெக்டட் ஐடியாவில் சேம் வேர்டையே திரும்பி திரும்பி சொல்கிற மாதிரி இருக்கும், அசோசியேஷன் பண்ண முடியாது. இது எல்லாமே வந்து திங்கிங் டிஸ்டர்பன்ஸில் வருது. அதை தான் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. தெர் இஸ் அ டிஸ்ஆர்கனைஸ்டு ஸ்பீச், ஓகேங்களா, டிஸ்கனெக்டட் ஐடியா. இதை வந்து தாட் டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. தாட் டிஸார்டர்னா ஃபஸ்ட்டு மைண்டில் வந்து அந்த ட்ரெயின் ஆஃப் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த ட்ரெயின் ஆஃப் தாட்ஸ் வந்து கரெக்டாக இல்லை, இருந்தாலும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல, அசோசியேட் பண்ண முடியல விஷயங்களை, ஓகேங்களா. மேபி சேம் வேர்டையே ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கிறது, அது வந்து ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி திங்கிங் டிஸ்டர்பன்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க டிஸ்ஆர்கனைசேஷனில். நவ் இது வந்து நம்ம திங்கிங்கில் பார்த்தோம். இப்போது உடம்பில் மோட்டர் பிஹேவியரில் என்னென்னா தெர் இஸ் அன் அப்நார்மல் மோட்டர் பிஹேவியர். ஆஸ் தி நேம் சஜஸ்ட், கண்டிப்பாக அவங்களுடைய உடம்பு இருக்குல்ல, உடம்புல வந்து ஃப்ரீ மூவ்மெண்ட் மேபி இருக்கிறதுல இருக்கும், ரிஜிடிட்டி இருக்கும், மஸ்குலர் ரிஜிடிட்டி, அதாவது மசில் வந்து ரொம்ப விரைச்சி போன மாதிரி ஆகிடும் ஒரே இடத்துலையே, ஓகேங்களா. சில சமயங்களில் மறுத்து போன மாதிரி ஆகிடும். அப்போ மறுத்து போன மாதிரி ஆகிடுச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அன்யூஷுவல் போஸ்டர், ஒரே மாதிரியே உட்காந்துருப்பாங்க. நார்மலாக இப்போ எப்படி உட்காந்துருப்பாங்க, அது இல்லாமல் ஒரு சைடில் வச்சுட்டு தெர் இஸ் அன் அன்யூஷுவல் போஸ்டரும் இருக்கும், மஸ்குலர் ரிஜிடிட்டி இருக்கும். இதெல்லாம் வந்து சைன் அண்ட் சிம்டம்ஸ். ரிஜிட் ஸ்டாண்டிங், ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து நிற்கிற போஸ்டரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரௌண்டிங்கை பற்றி அவங்களுக்கு தெரியாது, ஓகேங்களா. அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய உடம்பு மூமெண்ட்டை வந்து அவங்க அதுக்கேற்ற மாதிரி கண்டுக்க முடியாது. ஸோ புவர் சைக்கோமோட்டர் ஸ்கில்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்டம்ஸில் வந்து நம்ம இந்த மாதிரி 3 சிம்டம்ஸாக பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம பார்த்தது டிஸ்ஆர்கனைசேஷன். ஸோ பாசிட்டிவ், நெகட்டிவ், டிஸ்ஆர்கனைசேஷனில் எல்லாத்துலேயுமே 2 இருக்குது. அப்படி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இது வந்து பார்த்தது ஓவரால். டிஎஸ்எம்மில் வந்து டயக்னாஸ்டிக் கேட்டகரிக்காக ஒருத்தர் வந்து ஓகே ஹீ இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஸ்கிசோஃப்ரீனியா அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட் ஷுட் பி தி பேசிக் க்ரைட்டீரியா அப்படிங்கிறது வந்து டிஎஸ்எம் சொல்லுது. ஸோ எப்பவுமே பல டிஎஸ்எம்மில் ஃபஸ்ட்டு ஏ வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கணும், என்ன நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லும். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 2 or more ஆஃப் தி ஃபாலோயிங். ஸோ இங்கே மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க. இந்த 5ல் மோர் தென், அதாவது 2 or more ஓகே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே மினிமம் டைம் பீரியட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் ஆஃப் 1 month. ஸோ இந்த 2த்தையும் நம்ம வச்சு 2 months, 2 or more symptoms and it should be significant portion of time, that is 1 month பீரியடில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுலேயும் அட்லீஸ்ட் 1 of these must be 1, 2 or 3. அப்போது இந்த 3ல் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த 5ல் வந்து 2 இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 2ல் வந்து இது 2 இருந்துட்டு நம்ம ஸ்கிசோஃப்ரினியான்னு சொல்ல முடியாது. 1 வந்து கண்டிப்பாக இதுவோ இருக்கணும், அது இல்லாமல் இதில் ஏதாவது ஒன்று இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. இதுதான் வந்து கிளாஸஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெலியூஷன்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் டெலியூஷன்ஸ்னால் என்ன, ஹாலுசினேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம், ஓகேங்களா. டெலியூஷனுங்கிறது நம்ம நம்மளுடைய திங்கிங் ப்ராசஸ்லேயே ப்ராப்ளமாக இருக்குது, ஈவன் தோ வித்தவுட், அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலி. டெலியூஷனுங்கிறது ஃபால்ஸ் பிலீவ். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம இன்னொரு சிம்டம்ஸில் வந்து டிஸ்ஆர்கனைஸ்டு ஸ்பீச் பார்த்தோம். ஸோ இது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்ஆர்கனைஸ்ட் அண்ட் கேட்டோனிக் பிஹேவியர். கேட்டோனிக் பிஹேவியர்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ தெர் இஸ் அ க்ராஸ்லி டிஸ்ஆர்கனைஸ்டு பிஹேவியர், அதாவது ப்ராப்பராக நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத ஒரு பிஹேவியராக இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னு உன்னால் கெஸ்ஸே பண்ண முடியாது. அண்ட் தெர் இஸ் அ நெகட்டிவ் சிம்டம்ஸ் அஃப்கோர்ஸ். நம்ம எவோலிஜியா பார்த்தோம்ல அது. ஓகே, ஸோ இந்த 5 சிம்டம்ஸில் ஏதாவது மினிமம் 2 and above இருக்கணும். அந்த 5ல் வந்து மினிமம் 1, 2, 3 வந்து கண்டிப்பாக இருக்கணும். செகண்ட் சிம்டம்ஸ் வந்து கேன் பி எனிதிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ பார்த்தாச்சு. பியில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் ஆஃப் டைம் சின்ஸ் தி ஆன்செட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ், அதாவது என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிம்டம்ஸ் வந்து மேஜர் ஏரியாஸ் ஆஃப் லைஃப். இட் கேன் பி ஒர்க், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், தன்னைத்தானே பார்த்துக்கிறது, செல்ஃப் கேர், அதில் எல்லாத்துலேயுமே வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த சைன்ஸ் வந்து கண்டினியூஸாக இன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு வராமையே இருந்ததுன்னா இதில் வராது, ஓகேங்களா. இந்த டிஸ்டர்பன்ஸ் ஷுட் பர்சிஸ்ட் மினிமம் ஆஃப் 6 months. ஸோ நான் வச்சுங்க 6 months இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. அண்டு டியில் இன்னுமே இதில் நிறைய சப் கேட்டகரிலாம் இருக்குது, நம்ம அவ்வளோ டீப்பாக படிக்க தேவையில்லைங்கிறதுக்காக தான் நான் மினிமம் விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். ஸோ டீப்பாக படிக்கிறவங்க இன்னும் மற்ற வேர்ட்ஸும் படிச்சுங்க, ஓகேங்களா. ஸோ ஏபிசி வரைக்கும் பார்த்தாச்சு. டியில் என்ன சொல்கிறாங்கன்னா other disorders, say for example schizoaffective disorder, depressive or bipolar disorder, இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம்,
ஓகேங்களா. ஸோ வித் சைக்கோட்டிக் ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தால் அதெல்லாம் கண்டிப்பாக ரூல் அவுட் ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது பெரிய ஒரு மேஜர் டிப்ரெசிவ் டிஸார்டரோ மேனிக் டிஸார்டரோ ஆயிருக்கக்கூடாது, அதோட ஆக்டிவ் சிம்டம்ஸ் இங்கே இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தால் அது அந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டெஃபினெட்லி இந்த இஎஃப்மே வந்து நிறைய இதில் இருக்கிறது தான். ஈங்கிறது வந்து இந்த டிஸ்டர்பன்சஸ்லாம் நம்ம பார்த்தோம்ல, இதெல்லாம் வந்து ட்ரக் மூலியமாக வந்திருக்கக்கூடாது, இல்லை ஏதாவது மெடிக்கேஷன் சாப்பிட்டு அதோட சைட் எஃபெக்டாக வந்திருக்கக்கூடாது. ஓகே, மெடிக்கேஷன் அண்ட் ட்ரக் சப்ஸ்டன்ஸ் ஆர் எனி அதர் மெடிக்கல் கண்டிஷன்ஸ். ஓகே. அண்ட் லாஸ்ட்டாக எஃப்ங்கிறது இஃப் தெர் இஸ் அ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர், ஏஎஸ்டி இருக்குது, இல்லை கம்யூனிகேஷன் டிஸார்டர் இருக்குது. கம்யூனிகேஷன் டிஸார்டர் இருந்தாலுமே அவங்களால ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ தி அடிஷ்னல் டயக்னோசிஸ் ஆஃப் ஸ்கிசோஃப்ரினியா இஸ் மேட். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ அவங்க ஏஎஸ்டிக்கும் அவங்க வந்து ஆட்டிசமும் கொடுப்பாங்க, இல்லை கம்யூனிகேஷன் டிஸார்டரும் கொடுப்பாங்க. அது இல்லாமல் அடிஷ்னலாக ஹீ ஆர் ஷீ இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஸ்கிசோஃப்ரினியான்னு கொடுப்பாங்க. ப்ரொவைடட், அதில் ஒரு க்ளாஸ் வச்சுருக்காங்க, ப்ரொவைடட் there should be a prominent delusion or hallucination in addition to the required symptoms of schizophrenia. So prominent delusion இல்லை hallucination இருக்கணும். additional symptom of schizophrenia நம்ம பார்த்தோம்ல, பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆர் டிஸ்ஆர்கனைசேஷன், அது வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னா மினிமம் 1 month இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த பர்சனுக்கு வந்து நம்ம ஏஎஸ்டி கம்யூனிகேஷன் டிஸார்டரும் சேர்த்து நம்ம ஸ்கிசோஃப்ரினியா டிஸார்டரும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ரொம்ப இது நம்மளுக்கு தேவையில்லை. அதில் ஃபஸ்ட் எபிசோடில் என்ன இருக்கணும், செகண்ட் எபிசோடில் என்ன இருக்கணும், மல்டிபிள் எபிசோடில் என்ன இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் ஹேவ் அ ரீட் ஆன் திஸ். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ நம்ம டிஎஸ்எம் கேட்டகரியிலே பார்த்தாச்சு. இப்போ காசஸில் பார்ப்போம். காசஸ் எப்போயுமே நம்ம எப்போயுமே மாதிரி நம்ம 3 காசஸ் வந்து பார்த்துருந்தோம். பயாலஜிக்கல் காசஸ், சைக்காலஜிக்கல் காசஸ் அண்ட் என்வைரன்மெண்டல். ஓகே, இதில் ஒரு காசஸ் இன்னொன்று ஆட் ஆகிருக்கு, அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பயாலஜிக்கல் காசஸ். ஸோ பயாலஜினாலே வந்து எப்போயுமே என்ன ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வரும்னா ஜெனட்டிக்ஸ். ஸோ ஜெனட்டிக்ஸ் ஞாபகம் வச்சுங்க. ஓகே. ஸோ தேர் இஸ் அ ப்ரூஃப், ரிசர்ச் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்ஹெரிட்டிங் சர்டன் ஜீன்ஸ். அதாவது சர்டன் ஜீனோட நம்பர் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜீன் 57, நான் ஆர்பிட்ரி நம்பர் சொல்கிறேன், ஜீன் 57 அப்படின்னா அந்த ஜீன் 57 அஃபெக்ட் ஆகிருந்தால் there is a chances that அவங்க ஸ்கிசோஃப்ரினியால அஃபெக்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பயாலஜி அப்படின்னால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா there are some environmental stresses also, there are some genetic predisposition also. இப்போ நம்ம கேஸில் இப்போ எக்ஸாம்பிளில் ஜீன் 57 அப்படிங்கிறது ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன். ஸோ அந்த ஜீன் ஆல்ரெடி அவர்கிட்ட இருக்குது அப்படின்னா there are lot of chances, probability இருக்குது, provided என்வைரமெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸஸ். இந்த என்வைரமெண்டலாக என்னென்ன ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா. இது ரெண்டுமே ப்ரெசண்ட்டாக இருந்தால் ப்ராபபிலிட்டி ஆஃப் சஃபரிங் ஃப்ரம் ஸ்கிசோஃப்ரினியா இஸ் மோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெனட்டிக் உள்ளுக்குள்ளே இருக்கிறது, எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸஸ், இந்த ரெண்டுமே வந்து பயங்கரமான கான்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பிகாஸ் பிரெயினோட ஸ்ட்ரக்சரில் ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் ஆகிடுச்சுன்னா மேக்ஸிமம் மென்டல் டிஸார்டர் வரும். இந்த பாயிண்ட் அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ அந்த பிரெயினோட டிஸ்ஆர்கனைசேஷன் இல்லை டிஸார்டர் இல்லை இம்பேர்மெண்ட் இல்லை ஆல்ட்ரேஷன் எப்போ வரும் அப்படின்னா ஒன்று ப்ரீநேட்டல், அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஓகே, மதரோட வயிற்றில் இருக்கும்போது மதருக்கு ஏதாவது வந்து டிசீஸோ டிஸார்டர் வந்தால், மதர் ஏதாவது வந்து மெடிக்கேஷன் எடுத்தால், ட்ரக்கு ஆல்கஹால் அப்யூஸ் இருந்தால், இல்லை மதர் ஹஸ் கான் த்ரூ அ சிக்னிஃபிகண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால், உடம்புக்குள்ள வளருதில்ல அந்த குழந்தை வளரும்போது மென்டலி வந்து பிரெயின் ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்டர் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் இருக்குது குழந்தைக்கு, ப்ளஸ் இந்த மாதிரி என்வைரன்மெண்டல் ஃபேக்டர் இதெல்லாம் வந்து குழந்தையோட பிரெயினை டேமேஜ் ஆகுதும். ஓகே, அந்த டேமேஜ் ஆகிற விஷயமும் இருந்தால் ப்ராபபிலிட்டி இஸ் மோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதுதான் ஃபுல்லாக சொல்ல வராங்க. இந்த மாடலுக்கு பேர் தான் வந்து பயாலஜிக்கல், சைக்காலஜிக்கல் அண்ட் சோஷியல். சோஷியலுங்கிறது வெளியே இருந்து கொடுக்கப்படுற ஸ்ட்ரெஸ்ஸு, சைக்காலஜிக்கலுங்கிறது எனி டைப் ஆஃப் மென்டல் ப்ராசஸஸ், அண்ட் பயாலஜிக்கலி நம்ம பார்த்த ஜெனட்டிக்ஸு, பிரெயின்லேயே ஆல்ட்ரேஷன் ஆகுது. இந்த 3த்தையுமே இதுதான் வந்து நம்ம இப்போ எல்லா டிஸார்டர்லையும் நம்ம பார்த்த இதுதான். ஓகேங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ரிசர்ச் மூலியமாக என்ன பண்ணுறாங்கன்னா சில்ட்ரன்ஸும் டீனேஜில் இருக்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் டெஃபினெட்லி அவங்களோட பிரெயின் வந்து மேல்யூபிள் இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அவங்க ஸ்ட்ரெஸ் அவங்க அதிகமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா மற்றவங்களோட 5 to 10 times வந்து அவங்களோட பிரெயின் வந்து
சேஞ்ச் ஆகும், ஆல்ட்ரு ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆல்ட்ரு ஆச்சுன்னா தே ஆர் மோர் ப்ரோன் டு ஸ்கீசோஃப்ரெனியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜெனட்டிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு விட கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெர் இஸ் அ நோ டவுட் அ ஸ்ட்ராங் ஜெனட்டிக் காம்பனன்ட் டு ஸ்கீசோஃப்ரெனியா. ஓகேங்களா? ஸோ பிறக்கிறதுக்கு முன்னாடி இன்கேஸ் தே ஹவ் காட் சர்டன் டைப்ஸ் ஆஃப் ஜீன் ஆர் ப்ரீ ஆக்குபேஷன்ஸ் வித் திஸ், அவங்களுக்கு வந்து அதிகமான ப்ரீ டிஸ்போசிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து நிறைய ட்வின் ஸ்டடீஸில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா டிஸார்டர் தான் நிறைய ட்வின் ஸ்டடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. 50% ஆஃப் சான்சஸ் வந்து இன்னொரு ட்வின்னுக்குமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எப்பவுமே வந்து நேச்சர் விசஸ் நேச்சர் ஜெனட்டிக்ஸ் டெஃபினெட்லி, நர்ச்சருங்கிறது என்வைரன்மெண்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம அது முன்னாடி பார்த்தது தான், ஜெனட்டிக்கும் என்வைரன்மெண்ட்டும் ப்ளே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அது ரெண்டுமே வந்து ஈவன் ஒருத்தருடைய இன்டெலிஜென்ஸும் சரி, ஓகேங்களா, ஒருத்தருடைய பிரெயின் பர்ஃபார்மன்ஸும் சரி, இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, இன்டெலிஜென்ஸ் இஸ் 55% ஜீன்ஸ் அண்ட் 45% என்வைரன்மெண்ட். இது வந்து ஒன் ஆஃப் தி ஸ்டடி. தேர் மே பி அப்ஸ் அண்ட் டவுன், பட் இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரும் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அப்போ அதில் ஆல்ட்ரேஷன், அதில் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் ஸ்கீசோஃப்ரெனியா வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஃபுல்லாக ஸ்டடி பண்ணியிருக்காங்க. பட் இது என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இந்த இதில் பெரிய பேசேஜ் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். ஒரு ஸ்டடியில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஜீன் தான் வந்து ஃபேக்ட் அதிகம் அப்படி, இன்னூரில் வந்து என்வைரன்மெண்டல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டுமே இருக்கணும். அதாவது ஒருத்தருக்கு ஜீன் இருக்குது, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜீன் 57 இருக்குது. ஸோ இந்த ஜீன் 57 இருந்தால் ஸ்கீசோஃப்ரெனியா வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னாலும், என்வைரன்மெண்ட்டாக அவருக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வரல அப்படின்னா அவர் வாழ்க்கை ஃபுல்லாக நார்மலாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, என்வைரன்மெண்ட்டில் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஆனால் அந்த ஜீன் 57ங்கிறது ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னாலும் ஸ்கீசோஃப்ரெனியா வர வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? ஸோ இந்த 4 ஃபேக்டரியுமே தனித்தனியாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க, சேர்ந்து இருந்தாலும் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதான் போட்டிருக்காங்க. பட் ஒரு கிளியர் கட் என்றைக்குமே உங்களால் சொல்லவே முடியாது, ஓகே இது இருந்தால் கண்டிப்பாக ஸ்கீசோஃப்ரெனியா வரும்னு 100% கேரண்டியில் எந்த ஸ்டடீஸும் சொல்லவும் முடியல, சொல்லவும் இல்லை. ஓகேங்களா? அதனால தான் இவங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காங்க, தெர் இஸ் சம்திங் கால் ஷை ஜீன் ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ ஒரு பர்சன் வந்து ஷையாக இருக்கா, அந்த கொடுத்துருக்காங்க இப்போ எங்கள் பேர் 5HTT. ஸோ ஒரு ஷை பர்சன் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவர் அந்த ஷை பர்சனாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஜீன் தான் அப்படின்ட்டு. ஸோ தே ஹவ் கான் இன் டு ஸ்பெசிஃபிக் ஜீன் தட் இஸ் காசிங் அ ஸ்பெசிஃபிக் பிஹேவியர். ஓகேங்களா? ஸோ ஷைனஸ் வர்றதுக்கு காரணம் இந்த ஜீன். அதே மாதிரி ஸ்கீசோஃப்ரெனியாக்குன்னு சில ஜீன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஜீனில் வந்து மாற்றம் நடக்கிறனாலையும் என்வைரன்மெண்ட்டில் அதுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் கிடைக்கிறனாலையும் அவங்க அந்த மாதிரி பர்சனாலிட்டியாக மாறுறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து ஃபுல்லாக இந்த இதில் போட்டிருக்காங்க. இவ்வளோ நம்மளுக்கு எழுதணும் அவசியம் கிடையாது. ஜெனட்டிக்ஸில் ஆல்ரெடி இதுக்கு மட்டும் நம்ம மற்ற டிஸார்டரில் பார்த்த மாதிரி பாயிண்ட் வைஸ் நீங்கள் எழுதுனா போதும். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக இந்த இதை போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஜெனட்டிக்ஸ் பயாலஜிக்கல் ஃபேக்டில். செகண்ட் வந்து ப்ரெக்னென்சி ரிலேட்டட் ஸ்கீசோஃப்ரெனியா ரிஸ்க் ஃபேக்டர். இதுவும் வந்து நீங்கள் எப்படி பிரித்து எழுதிக்கலாம்னா, ப்ரீநேட்டல், அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீநேட்டல். ஸோ ப்ரீநேட்டல்னு ஒரு டாபிக் போட்டு அது கீழே வந்து ப்ரீநேட்டல் கேர் ஒழுங்காக இல்லை, ஓகேங்களா, மேபி ஆல்கஹால், ட்ரக் அப்யூஸ், இல்லை அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருக்கலாம், அவங்க குழந்தைக்கு ஏதாவது மேபி அடிபட்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரீசன்லாம் இருக்குது. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி டியூரிங் பர்த்தில் மேபி பர்த் காம்ப்ளிகேஷன் ஆகிருக்கலாம், குழந்தையோட வெயிட் கம்மியாக இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் பர்த் வந்து டெஃபினெட்லி ஜெனட்டிக் அண்ட் என்வைரன்மெண்ட். ஸோ மேட்டர்னல் ஃப்ளூ இங்கே போட்டு பாருங்களா, மேட்டர்னல் இன்ஃபெக்ஷன் ஆர் ஃப்ளூ இருந்தால் வாய்ப்பு இருக்குது, அது ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் வந்து மெயின். ஈவன் தெர் இஸ் அ ஸ்டடி தே கால் pregnant women's exposure to cat. There are certain particular cat, அந்த கேட் வைரஸ் இருந்ததுன்னா there are chances that schizophrenia வர வாய்ப்பு இருக்குது. அதாவது ரிஸ்க் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஜீனாக இருக்கட்டும், என்வைரன்மெண்ட்டாக இருக்கட்டும், கேட்டாக இருக்கட்டும், ப்ரீநேட்டலாக இருக்கட்டும், இது எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான். ஓகேங்களா? பேசிக்கலி எந்த அளவுக்கு ஃபேக்டர் அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் தட் டிஸார்டர் அதுதான் வந்து அதிகம். ஓகேங்களா? அண்ட் RH நம்ம பிளட்டில் வந்து RHன்ற ஒரு குரூப் இருக்குது. அந்த RH வந்து இன்கம்பேட்டபிலிட்டியாக இருந்ததுனாலும் வந்து வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது நம்ம ஃபுல்லாக பயாலஜி பார்த்துட்டோம். இப்போ என்வைரன்மெண்ட் பார்க்கலாம். என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் நான் சொன்னல, ஹவு என்வைரன்மெண்டல் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு ஸ்கிசோஃப்ரெனியா. ஓகே, ஸோ என்வைரன்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம சொன்னது தான் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? ஸ்ட்ரெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அ பர்சன், ட்ரக் யூஸு, ஒழுங்கான எஜுகேஷனில், அதாவது ரொம்ப டிஃப்ரெண்டான
சோஷியல் டைனாமிக்ஸ் இருக்குது, அதாவது என்வைரன்மெண்டல் ரீசன்ஸ் இருக்குது. ஓகே, வைரஸ் ஏதாவது வைரஸ் எக்ஸ்போஷர், நம்ம மேலே பார்த்தோம்ல ஒரு கேட் வைரஸ் அப்படிங்கிறது, விட்டமின் யூசேஜ் ப்ராப்பராக இல்லை, அண்ட் மச் மோர் என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நேச்சர் விசஸ் நர்ச்சரோட காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இவங்க ஒரு பர்டிகுலர் ரீஜனில் இருக்கிறவங்கள வந்து இந்த ஆட் ஸ்டடின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஃபேக்டர்ஸ். எந்த இடத்துல குழந்தை பிறக்குது, டைம் ஆஃப் பர்த்லையும் விசவி ஆட்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ், இது வந்து 0 to 100% ஃபேக்டரில் சொல்லிட்டுருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஆவரேஜோட கம்பேர் பண்ணுறாங்க. இங்கே 1 அப்படின்னா 100% சான்சஸ் when compared to an average people அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவன் அர்பனில் பிறக்கிற குழந்தைக்கு, ஓகே, வின்டரில் பிறக்கிற குழந்தைக்கு இந்த அளவுக்கு வந்து சான்சஸ் இருக்குது, மற்றவங்களோட 50% சான்சஸ் இருக்குது. ஆவரேஜ் இஸ் 1%. ஆவரேஜ் இஸ் 1 மீன்ஸ் 100%. ஓகே, ஸோ இன்ஃபெக்ஷனாக இருந்தால் இவ்வளோ பாருங்கள், இன்ஃபெக்ஷன்லேயே ரூபலா இருந்ததுன்னா இட் இஸ் சான்சஸ் ஆர் 500% சான்சஸ் இஸ் தேர் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயின் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஜெனட்டிக்ஸ். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்டு லாஸ்ட்டாக நம்ம சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். ஸோ சைக்காலஜிக்கல்னால் வந்து மென்டல் ப்ராசஸ். அப்போது மேட்டர்னல் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ இது வந்து செல்ஃப் அண்டர்ஸ்டுட் தான். மேட்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் பற்றி அவங்க வந்து அந்த சமயத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. சைல்டு அப்யூஸ், இட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரீசன். ஓகேங்களா? ஈவன் தோ இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் காஸ், இட் இஸ் நாட் அ மேஜர் காஸ். இங்கே போட்டிருக்காங்க இட் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் காஸ் இஃப் நாட் அ மேஜர் காஸ். ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சைல்டும் அடலசன்ஸோடைய பிரெயின் வந்து மேலியபிலிட்டி வந்து அதிகம். ஓகேங்களா? ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அஃபெக்ட் ஆகும், மற்றவங்களோட 5 to 10 times அஃபெக்ட் ஆகும். ஸோ அவங்கள அந்த அளவுக்கு அப்யூஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ கொடுக்கும்போது டெஃபினெட்லி திங்கிங் அண்ட் க்ரோத் ஆஃப் பிரெயின் வில் பி அஃபெக்டட். ஓகே, இருந்தாலும் கிளியர் கட் ஸ்டடீஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக சொல்லலை. அதான் சொல்லலை, எந்த ஒரு ஸ்டடீஸுமே 100% பாயிண்ட் பண்ணி இதுதான் இருக்குதுன்னு சொல்லலை. வாட் தே ஆர் கிவிங் இஸ் தி சான்சஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி, அவ்வளோதான். ஓகே, ஸோ நம்ம சொன்னது தான் இங்கே போட்டுருக்கோம், சில்ட்ரன்ஸ் அண்ட் அடலசன்ட் பிரெயின்ஸ் ஆர் வெரி சென்சிட்டிவ். ஸோ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ என்னென்ன மாதிரி அப்யூஸ்னால் அது நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது தான். ஓகேங்களா? குழந்தையோடைய மென்டல் ஹெல்த்தை அஃபெக்ட் ஆகிற எல்லா விஷயமே வந்து ஸ்ட்ரெஸ் தான். ஓகேங்களா? ஸோ எல்லா விதமான நடக்கிறது எல்லாமே வந்து அப்யூஸ் தான். அது வந்து குழந்தைய நெக்லெக்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஹார்ம் கொடுக்குறதா இருக்கட்டும், செக்ஷுவல் அப்யூஸாக இருக்கட்டும், எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சைல்டு அப்யூஸ் தான். ஓகே, அண்டு தெர் ஆர் இங்கே ஒரு லாஸ்ட் ஒரு பேராகிராஃபில் சப் டைப்ஸ் ஆஃப் ஸ்கிசோஃப்ரெனியா. நம்ம ஆல்ரெடி ஸ்கிசோஃப்ரெனியாவில் பார்க்கும்போதே பார்த்தோம், காதில் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆடிட்ரி ஸ்கிசோஃப்ரெனியான்னு பார்த்தோம், டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு வருது அதுக்கேற்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள், ஓகே, ஸோ பேரனாய்டு ஸ்கிசோஃப்ரெனியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேரனாய்டு ஸ்கிசோஃப்ரெனியா டெஃபினெட்லி பேரனாய்டுனால் என்னது, ஒரு இல்லாஜிக்கல் பிலீவ், அப்சர்ட் ஆர் இல்லாஜிக்கல் பிலீவ். ஸோ அவங்களுடைய தாட் ப்ராசஸ் வந்து டாமினேட்டட் பை அப்சர்ட் அண்ட் இல்லாஜிக்கல் பிலீவ். Okay, so disorganized schizophrenia, again as the name suggests, is a disorganized, so they have a disorganized speech, disorganized behavior. Okay, நான் சொன்னேன் பாருங்களா ஆல்ரெடி, கேட்டோனிக்னா என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேட்டோனிக் ஸ்கிசோஃப்ரெனியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்டோனிக்னா வந்து இட் இஸ் அ மோட்டர் சயின்ஸ். ஸோ அவங்களுடைய ரிஃப்ளெக்ஸஸ், மோட்டர் ப்ராப்ளம் இருக்கும். ஓகேங்களா? மூவ்மெண்ட்டில். ஸோ அந்த மாதிரி இருந்தால் கேட்டோனிக் ஸ்கிசோஃப்ரெனியா. ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம ட்ரீட்மெண்ட்டை பற்றி பார்ப்போம், எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ட்ரீட்மெண்ட் எப்பவுமே வந்து சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் மோஸ்ட் எஃபிஷியன்ட். அதோடு சேர்த்து நம்ம ஃபார்மகாலஜிக்கல், அதாவது மெடிக்கேஷன் கொடுத்து சிம்டம்ஸை ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டுமே சப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வேர்டே இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கிசோஃப்ரெனியா ரெக்வயர்ஸ் அ லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட். ஓகே, பிகாஸ் அவ்வளோ சீக்கிரமாக சரி பண்ண முடியாது. நீங்கள் வந்து கண்டிஷன்ஸை மேனேஜ் பண்ணுறீங்க. எல்லா டிஸார்டர்லையும் பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஹெல்ப் தெம் மேனேஜிங் தேர் கண்டிஷன்ஸ், சிம்டம்ஸை ரெடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஓகேங்களா? ஃபர்தர் டிட்டோரியேஷன் ஆகாமல் இருக்கட்டும். ஓகே, அண்ட் தெர் ஆர் சம்டைம்ஸ் ஈவன் ஹாஸ்பிட்டலைசேஷனுமே வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கேஷனில் வந்து எப்போயுமே மாதிரி மெடிக்கேஷன் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் ஆக போகிறது வந்து சிம்டம்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான். ஓகே, அதுதான் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஆன்டிசைக்கோட்டிக் மெடிக்கேஷன் கொடுத்துட்டு சைன் அண்ட் சிம்டம்ஸை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த இம்பார்ட்டண்டான வேர்டு. இது வந்து நீங்கள் எக்ஸாமில் எழுதிட்டு அதுக்கு முன்னாடி இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செகண்ட் ஜென்ரேஷன் சைக்கோட்டிக் பிஹேவியர் இருக்குது. ஆன்டிசைக்கோட்டிக்னா சைன் அண்ட் சிம்டம்ஸை கம்மி பண்ணுறதுக்கு. செகண்ட் ஜென்ரேஷன் ஃபஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க,
சைடு எஃபெக்ட் கம்மியாக இருக்கும் செகண்ட் ஜென்ரேஷனாக. ஃபஸ்ட் ஜென்ரேஷனுங்கிறது இதுக்கு முன்னாடி வந்தது, அதில் சைடு எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ இதெல்லாம் சைடு எஃபெக்ட்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு இவங்க என்ன பண்ணாங்க, செகண்ட் ஜென்ரேஷன் மெடிசனை டெவலப் பண்ணும்போது ரிஸ்க் ஆஃப் சைடு எஃபெக்ட்டை கம்மி பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், லோவர் தி ரிஸ்க் ஆஃப் சைடு எஃபெக்ட். அதில் இவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நம்ம எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து சைடு எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். மெயின் அண்ட் இம்பார்ட்டன்ட் வந்து சைக்காலஜிக்கல் இன்டர்வென்ஷன் தான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் சைக்காலஜிக்கல் இன்டர்வென்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் எல்லா ப்ராப்ளம் பாருங்களேன், இட் இஸ் தி காக்னிட்டிவ் ஆஸ்பெக்ட் விச் இஸ் அஃபெக்டிங். அது டெலியூஷனல் பிலீவாக இருக்கட்டும், ஹாலுசினேஷனாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம மைண்டில் தான் நடக்குது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபேமிலி தெரப்பி எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃபேமிலி தெரப்பி எழுதி விடலாம், சிபிடி தெரப்பி எழுதி விடலாம். ஃபேமிலி தெரப்பினா டெஃபினெட்லி இதில் எய்ம் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஸ்கீசோஃப்ரெனியா பற்றி ஒரு நாலேஜ் கொடுக்கறதுக்காக தான், அவங்கள எஜுகேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஃபேமிலி வந்து எப்படி அந்த ஸ்கீசோஃப்ரெனியா பேஷண்ட்டை வந்து கம்யூனிகேட் பண்ணுறது, அவங்களோட எப்படி தன்னை கண்டக்ட் பண்ணிக்கிறது, அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத சொல்லிக் கொடுக்கறதுக்கு. ஓகேங்களா? கேர் டேக்கர்ஸை வந்து எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்குது. இது எல்லாமே வந்து தியரி தான். ஓகே. அண்ட் என்ன மெத்தட் அப்படின்னா, ஃபேமிலி உங்களுக்கே தெரியும், வீக்லி மீட்டிங்கை வச்சு எல்லாருமே உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்து அப்சர்வ் பண்ணி இந்த மாதிரி நடந்துங்க, இந்த மாதிரி நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேமிலி தெரப்பிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. ஸோ சிபிடிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஸ்கீசோஃப்ரெனியாலே வந்து இட் இஸ் அ இன்கரெக்ட் பிலீவ்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நீங்கள் அந்த பிலீவ்ஸையும் அந்த எக்ஸ்பெக்டேஷனையுமே வந்து அட்ரஸ் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ பி ஜென்ரல் பிலீவ், பி தேர் செல்ஃப் இமேஜ், அவங்க வந்து பிலீவ் அபவுட் வாட் அதர்ஸ் திங், எக்ஸ்பெக்டேஷன், மெத்தட் ஆஃப் கோப்பிங் ப்ராப்ளம், இது எல்லாத்தையுமே நம்ம அட்ரஸ் பண்ணுறீங்க. அதுக்கேற்ற மாதிரி அசஸ்மெண்ட் பண்ணுவீங்க. அசஸ்மெண்ட் மீன்ஸ் அவங்க உட்காராங்கன்னா உட்காரும்போது ஓகே இதான் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா என்னென்ன டெலியூஷன்ஸ் இருக்குது, அவங்கள பேச வைக்கணும், அது எப்படி அவங்க ரிலேஷன்ஷிப்பை அஃபெக்ட் ஆகுது, வாட் ஆர் ஆல் தேர் ரிஃப்ளெக்டிங் ஆன் தேர் ஓன் செல்ஃப். ஸோ இனிஷியலாக இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு வின் தி ட்ரஸ்ட் ஆஃப் தி பேஷண்ட். அப்போ தான் வந்து அவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அகைன் தியரி தான், இதெல்லாமே வந்து காமன் சென்ஸ் பாயிண்ட் தான், இதை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே. ஸோ அனதர் ஃபார்ம் ஆஃப் சிபிடி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி என்ஹான்ஸ்மெண்ட். பேசிக்கலி இதுவும் என்னென்னா ஜஸ்ட் தே ஆர் ட்ரிகரிங் தி ஆன்செட் ஆஃப் சைக்கோட்டிக் சிம்டம்ஸ். அதாவது பேசிக்கலி ஒரு டிவி ஆன் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? அவங்க ஆல்ரெடி இந்த வாய்ஸ் கேட்டுட்டு இருந்ததா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரி வாய்ஸை நம்ம ஈவன் டிவியில் ஆன் பண்ண வச்சு ஓகே இதெல்லாம் ஆன்செட் இருக்குது, இதை வச்சு பாருங்கள் இப்போ இந்த சவுண்டு கேட்குது அவங்களுக்கு, ஆனால் ஆக்சுவலாக எதுவுமே நடக்கலை. கைண்ட் ஆஃப் அ டீசென்சிடைசேஷன் தான். அதான் வந்து அவங்கள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து கோப்பிங் பண்ண வைக்கிறாங்க. பாருங்கள் இந்த மாதிரி சவுண்டு கேட்டாலுமே நீங்கள் லைஃப் நார்மலாக தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? பேசிக்கலி கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இது எல்லாமே. ஸோ இதை பற்றி தான் வந்து சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் சொல்லணும். ஓகேங்களா? டார்கெட் பண்ணணும். எக்ஸாக்ட்லி எந்த சிம்டம்ஸ் இருக்கோ அந்த சிம்டம்ஸை டார்கெட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம இது பண்ணுறோம். டெஃபினெட்லி சிபிடி இருந்ததுன்னா இட் ரெடியூஸ் தி ரீலாப்ஸ்னால் ஒன்ஸ் தெரப்பி நீங்கள் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா how much time again sign and symptoms are started coming up. ஓகேங்களா? ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வந்து ஸ்கீசோஃப்ரெனியா முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் டெலியூஷன் டிஸார்டருங்கிறது வெரி வெரி சின்னதாக, இதில் வந்து அதிகமாக எதுவும் கொடுக்கல. ஓகேங்களா? அதை மட்டும் பார்த்துருவோம். ஏன்னா இது 2 டிஸார்டரும் சேர்ந்து தான் வந்து இந்த யூனிட். ஓகேங்களா? ஸோ ஸ்கீசோஃப்ரெனியா பற்றி பார்த்துட்டோம். டெலியூஷனல் டிஸார்டருக்கும் அதுக்கும் என்ன ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, டெலியூஷன் டிஸார்டர் பீப்புள் வந்து தே பிஹேவ் குவைட் நார்மலி. மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியவே தெரியாது ஓஹோ இவருக்கு இந்த டெலியூஷனல் ப்ராப்ளம் இருக்குன்னு அப்படின்ட்டு. ஸோ பிகாஸ் அதில் நம்ம பார்த்தோம்ல கிராஸ் டிஸ்ஆர்கனைசேஷனாக இருந்தாங்க அப்படின்ட்டு. இதில் வந்து தி டஸ் நாட் ஷோ கிராஸ் டிஸ்ஆர்கனைசேஷன். இல்லை அதில் வந்து நம்ம சிக்னிஃபிகண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது வேரியஸ் ஏரியாஸ் ஆஃப் லைஃப்பில். இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் டெஃபிஷியன்சிலாம் வந்து அந்த அளவுக்கு கிடையாது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ டெலியூஷனல் டிஸார்டரில் சைன் அண்ட் சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது டிஎஸ்எம்மில் அப்படின்னு பார்ப்போம். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள், ப்ரெசன்ஸ் ஆர் ஒன் ஆஃப் மோர் டெலியூஷன் டியூரேஷன் ஆஃப் 1 month. அதில் கொடுத்த மாதிரி தான். பி க்ரைட்டீரியா ஏ ஃபார் ஸ்கீசோஃப்ரெனியா ஹஸ் நெவர் மெட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த க்ரைட்டீரியா ஆயிடுச்சுன்னா ஸ்கீசோஃப்ரெனியா பேஷண்ட் தான். அப்போ ஸ்கீசோஃப்ரெனியாவில் இருக்கிற க்ரைட்டீரியாவில் வரல, பட் இந்த மாதிரி டெலியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. தேர்டு வந்து சி வந்து அதில் நம்ம பார்த்தோம்ல எல்லா ஏரியாலுமே வந்து இட் ஷுட் ஹேவ் அஃபெக்டட் தேர் லைஃப். இதில் வந்து நாட் மார்க்கெட்லி அஃபெக்டட் ஆர் இம்பேர்ட். டிஃப்ரெண்ட் இதில் அதாவது ஃபங்க்ஷனிங் வந்து அஃபெக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. டி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இதில் பாருங்கன்னா இஃப் மேனியக் ஆர் டிப்ரெசிவ் டிஸார்டர், மூடு டிஸார்டரில் இந்த ரெண்டுத்தில் ஏதாவது நடந்திருந்ததுன்னா தென் தேர் ஹேவ் பீன் அ ப்ரீஃப் ரிலேட்டிவ் டு தி டியூரேஷன் ஆஃப் டெலியூஷன் பீரியட்.
ஓகே, ஸோ டெலியூஷன் பீரியட் வந்து ரொம்ப ப்ரீஃபாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் நம்ம பார்த்துருந்த மேஜர் டிப்ரெசிவ் டிஸார்டரில் வந்து ஐ திங்க் இட்ஸ் மோர் தென் அ மந்த் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் லாஸ்ட்டாக எல்லாத்துலேயும் இருக்கிற ஒன்று ஈங்கிறது இட் இஸ் நாட் அட்ரிபியூட்டபிள் டு தி சப்ஸ்டன்ஸ் ஆர் ட்ரக் ஆர் எனி அதர் மெடிகேஷன்ஸ். ஓகேங்களா, அதோட எஃபெக்டில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ டெலியூஷனல் டிஸார்டர்லேயும் வந்து தெர் ஆர் ஸ்பெசிஃபிக் டைப்ஸ் இருக்குது. நம்ம எப்படி ஸ்கிசோஃப்ரினியாவில் வந்து பேரனாய்டு டைப்பு டிஃப்ரெண்ட் டைப் பார்த்தோம்ல, அது மாதிரி இதில் வந்து பாருங்களேன் நிறைய இன்ட்ரெஸ்டிங் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து எரிட்டோமேனியா டைப். இதில் என்ன மாதிரி டெலியூஷன் அப்படின்னா, இவங்க என்ன டெலியூஷன் நினச்சிருக்காங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் பாருங்களேன், அடுத்த பர்சன் வந்து என் மேலே பயங்கர லவ்வாக இருக்காங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா, த பர்சன் இஸ் இன் லவ் வித் இண்டிவிஜுவல் அப்படின்ட்டு. அனதர் பர்சன் இஸ் லவ் வித் தி இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஒரு டெலியூஷன். ஆக்சுவலி அந்த மாதிரி எந்த சைன் அண்ட் சிம்டம்ஸ் இல்லைனா இவங்களே நினச்சிக்கிறது. ஓகே, கிராண்டியோஸுங்கிறது அனதர் இன்ட்ரெஸ்டிங். இதில் இவங்களுக்கு என்ன டெலியூஷன்னா, அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் கன்விக்ஷன் இருக்குது, என்கிட்ட வந்து ஒரு பெரிய டேலண்ட் இருக்குது, நான் வந்து ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் டிஸ்கவரியே கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், உலகத்தில் பெரிய விஷயம் யாரும் கண்டுபிடிக்காத ஒன்று அப்படிங்கிற ஒரு டெலியூஷன் இருக்குமா. ஓகே, ஜெலஸ் டைப். இது வந்து இன்னும் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங். இதில் பாருங்களேன், இண்டிவிஜுவலோட டெலியூஷன் என்னென்னா, தன்னுடைய ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ தாங்கிட்ட அன்ஃபெய்த்ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிற வந்து ஒரு டெலியூஷனாக. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஆளுங்கிட்ட இது இருக்கும்ல, பட் இதையே வந்து இவங்க டெலியூஷனாக வந்து ஒரு ஆர்டரில் போட்டிருக்காங்க, ஹிஸ் ஆர் ஹர் ஸ்பவுஸ் இஸ் இன் அன்ஃபெய்த்ஃபுல் அப்படின்ட்டு ஒரு டெலியூஷன் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. பெர்சிக்யூட்டரி டைப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இதில் என்னென்னா, இவங்களோட டெலியூஷன் என்னென்னா, அதாவது ஹீ ஆர் ஷீ அவங்க வந்து தன்னை வந்து சீட்டட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா, என்னை பாய்சன் கொடுத்து இது பண்ணிவிடுவாங்க, ஹராஸ் பண்ணிவிடுவாங்க, இல்லை என்னுடைய லாங் டேர்ம் கோலை வந்து அஃபெக்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற டெலியூஷன் இருக்குமா. ஓகே, ஸோ இது வந்து சொமேட்டிக்னால என்ன சொல்லியிருக்கேன், பாடி டைப். ஓகேங்களா, ஸோ பாடி டைப்பில் இந்த மாதிரி எனக்கு ஒரு சென்சேஷன்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி டெலியூஷன்ஸ் இருக்குது. ஓகே, மிக்ஸ்டு டைப்னால் இதெல்லாம் மிக்ஸாக இருக்கிறது. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான டைப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து சப்டைப்ஸும் வந்து போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த சப்டைப்ஸ் மேலே பார்த்தோம் டைப்ஸ், அதை தான் வந்து இங்கே போட்டிருக்காங்க. எரிட்டோமேனியானா அதை பற்றி என்ன ஃபுல்லாக போட்டிருக்காங்க, பெர்சிக்யூட்டரி டைப்னா என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க, சொமேட்டிக் டைப்னா நம்ம பார்த்தது தான் ஃபுல்லாக இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து டெவலப்மெண்ட் அண்ட் கோர்ஸ். ஸோ பேசிக்கலி ஃபங்க்ஷனிங் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் ஸ்கிசோஃப்ரினியா விட இதில் வந்து ஓகே தான். ஓகேங்களா, ஸோ டெஃபினெட்லி யங்கர் குரூப்புக்கு வந்து அதிகமான சான்சஸ் இருக்குது, பிகாஸ் ஓல்டர் ஆளுங்களை விட நம்ம பார்த்த அதே ரீசன்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ டெலியூஷன் டிஸார்டரையும் நம்ம அதுலேயும் பார்க்கும்போது பேசிக்காக இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்காங்க, பட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெலியூஷன்ஸ் இருக்குது. டெலியூஷன்ஸ்னால என்னென்னா ஃபால்ஸ் பிலீவ், ஹாலுசினேஷன் கிடையாது, இட்ஸ் அ ஃபால்ஸ் பிலீவ் அபவுட் சம்திங். ஓகே, ஸோ இதோட ட்ரீட்மெண்ட்டுமே வந்து ரொம்ப ஈஸி. நம்ம மேலே பார்த்தா அதே மாதிரி சிபிடி இதில் புக்கில் கொடுக்கல, டெஃபினெட்லி சிபிடியாக இருக்கட்டும் மெடிக்கேஷன் கொடுத்து சிம்டம்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லாஸ்ட்டு இங்கே வந்து நம்ம இதோட முடிச்சிட்டோம். இவ்வளோ பார்த்ததை ஜஸ்ட்டு ஒரு 1 minute குயிக்காக வந்து நம்ம இந்த சம்மரில் வந்து ரிவிஷன் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, ஸ்கிசோஃப்ரினியா அப்படின்னாலே இம்பேர்மெண்ட் இருக்குது எல்லாத்துலேயுமே, அது காக்னிட்டிவாக இருக்கட்டும், பர்செப்ஷனாக இருக்கட்டும், இன்டர்பர்சனல் ஃபங்க்ஷனிங்கில் அஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கிசோஃப்ரினியோட சிம்டம்ஸ் நம்ம 3 டைப் ஆஃப் சிம்டம்ஸ் பார்த்தோம், பாசிட்டிவ் சிம்டம்ஸ், நெகட்டிவ் சிம்டம்ஸ், டிஸ்ஆர்கனைசேஷன். பாசிட்டிவ் சிம்டம்ஸில் 2 பார்த்தோம், டெலியூஷன் அண்ட் ஹாலுசினேஷன், 2 டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். நெகட்டிவ் இது வந்து எமோஷனலில், ஸோ எமோஷனல் எக்ஸ்பிரஷனில் 2 பார்த்தோம், அவல்யூஷன், அலோஜியா 1 அண்ட் சோஷியல் விட்ராவல். ஓகே, அண்ட் லாஸ்ட்டாக டிஸ்ஆர்கனைசேஷன் போய் பார்த்தோம். டிஸ்ஆர்கனைசிங்கிறது கம்ப்ளீட்டாக கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், தன்னுடைய தாட் ப்ராசஸாக இருக்கட்டும், பிஹேவியராக இருக்கட்டும், அதில் வந்து டிஸ்ஆர்கனைஸ் ஆகிடுச்சு. ஸோ இது 3மே வந்து சிம்டம்ஸாக இருந்தது. ஓகேங்களா, அண்டு மேக்ஸிமம் எல்லா டிஸார்டர்லையும் ப்ரோன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யார் ஈஸிலி அஃபெக்ட் ஆவாங்கன்னா அடலசன்ஸ் அண்ட் அடல்ட்ஹுட். அதை வந்து நம்ம பார்த்துட்டோம். ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். நர்ச்சர் விசஸ் நேச்சர் விசஸ் நர்ச்சர், ஜெனட்டிக் அண்ட் என்வாயர்மெண்ட் ஃபேக்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தாச்சு. ஓகேங்களா, அப்நார்மல் பிரெயின்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மெனி பிரெயின் ஏரியாஸ் ஆர் அப்நார்மல் இன் ஸ்கிசோஃப்ரினியா. அஃப்கோர்ஸ் பிரெயின் ஏரியா அப்நார்மலாக இருந்தால் டெஃபினெட்லி ஃபுல் ஃபங்க்ஷனிங் இருக்காது, அப்நார்மல் ஃபங்க்ஷனிங் இருக்கும். ஸோ அப்நார்மல் ஃபங்க்ஷனிங்கில் வந்து என்னென்னா எந்தெந்த ஏரியா அப்படின்னு பார்த்தா தாலமஸ் வந்து ரெடியூஸ்டு வால்யூமாக இருந்திருக்கு. ஓகேங்களா, ஃப்ரண்டல் லோப் டிஸ்ஃபங்க்ஷனிங்காக இருக்குது. ஃப்ரண்டல் லோப் டிஸ்ஃபங்க்ஷனிங்காக இருந்தால் இட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனிங்லாம் நடக்க முடியாது. ஓகேங்களா, ஹிப்போகேம்பஸ், அமிக்டலா, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் நம்ம லிம்பிக் சிஸ்டம் தான் எமோஷனல். ஸோ எமோஷனல் ரெகுலேஷன் அதனால் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நியூரோ டிரான்ஸ்மிட்டரும் அஃபெக்ட் ஆகுது. டோப்பமின் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட்
டோப்பமின் வந்து ஒரு இமீடியட் மோட்டிவேஷன் ஒரு ரஷ்ஷை கொடுக்கும். அதனால தான் வில் அஃபெக்ட் ஆகுது பார்த்தீங்களா. இதில் டோப்பமின் அஃபெக்ட் ஆகிறதுனால அவங்கள அந்த வில் பண்ண முடியல. ஓகேங்களா, ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்ட்டு அதனால ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க அப்படி பார்த்தோம். ஓகே, அண்டு லாஸ்ட்டாக கீவேர்ட்ஸ் ஃபார் ஸ்கீசோஃப்ரினியாவில் வந்து ஸ்கீசோஃப்ரினியாலே டைவர்ஸ் சிம்டம்ஸ் இருக்கும், ஒரே ஒரு சிம்டம்ஸ் கிடையாது. எல்லா விஷயத்துலையுமே பர்செப்ஷனாக இருக்கட்டும், திங்கிங்காக இருக்கட்டும், செல்ஃப் மேனர் ரிலேட்டிங். இதுவே டெல்யூஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பிலீஃப் சிஸ்டம். ஓகே, ஃபால்ஸ் பிலீஃப் சிஸ்டம். பிலீவ் வந்து தப்பு, எரோனியஸ் பிலீஃப் சிஸ்டமாக இருக்குது. ஓகேங்களா, ஈவன் தோ அவங்க முன்னாடி கிளியர் கான்ட்ராடிக்டரி எவிடன்ஸ் இருந்தாலும் அதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ ஹாலுசினேஷன் அப்படின்னு பார்த்தோம். ஹாலுசினேஷனாலே வந்து சென்சரி எக்ஸ்பீரியன்ஸஸ் தான், எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலியே கிடையாது. தன்னுடைய சென்சரியே வந்து அவங்க தப்பான ஒரு விஷயத்தை காட்டுது அப்படின்றாங்க. ஓகேங்களா, அண்ட் லாஸ்ட்டாக வந்து டெல்யூஷன் டிஸார்டர். ஓகே, டெல்யூஷன் டிஸார்டர் டெல்யூஷனில் இருக்கிற பார்த்தா அதே தான். ஹீ ஹோல்ட்ஸ் அ பிலீவ் that are considered false and absurd by those around. அதான் நம்ம சொல்லியிருந்தோம்ல, எல்லாருமே வந்து என்னை ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க, என்னை வந்து யாரோ பாய்சன் கொடுத்து கொள்ளணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி யாருமே அந்த மாதிரி பண்ணவே இல்லை. ஓகேங்களா, இவங்க அந்த மாதிரி ஒரு டெல்யூஷனில் இருக்காங்க which is false and definitely other people will think that it is an absurd. அதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம இந்த சப்ஜெக்டை வந்து ஒரு 45 மினிட்ஸில் 2 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை வந்து முடிச்சிட்டோம். ஸோ ப்ளீஸ் பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.